வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கோவிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு தொலைபேசி இணைப்பில் அரசியல் விமர்சகர், திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் திரவியம். அதாவது துணை முதல்வர் ஆகணும் துணை முதல்வராக திரு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பாஜக தரப்பிலிருந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கணும். திரு அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறாரு. அதே போல வானதி சீனிவாசன் அது குறித்து கருத்து தெரிவித்திருக்காங்க. அதாவது ஒரு கடுமையான விமர்சனங்களை வாரிசு அரசியல் அப்படிங்கிறதையும் கூட்டிட்டு காமிச்சு அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் ஏற்கத்தக்கதா இல்ல இது ஒரு சரியான பாதையில் தான் திமுக தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க அப்படின்னு பாக்கணுமா? திமுக அவங்கள பொறுத்தவரையில அவங்களுக்கு எது நன்மையோ, எது அந்த கட்சி நீண்ட காலம் பயணிக்கிறதுக்கு வந்து லாபகரமா இருக்குமோ அந்த வகையில அவங்க நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறாரு. குறிப்பா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐ எம் ஃபர்ம் இன் மை ஸ்டாண்டில் ஒவ்வொரு மூவும் என்ன மையமா வச்சு நடக்கிறது, எனக்கு உதவிக்காக நான் உதயநிதி ஸ்டாலினை வைக்கல, மக்களுக்கு உதவிக்காக உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறேன்னு அவர் சொல்லும் போது, சக்சஸர் உதயநிதி ஸ்டாலின் நான் என்பதை அவர் கோடிட்டு காட்டினாலும் நான் குய்வைவாக இருக்கிறேன், வெரி அலர்ட்டாக இருந்து அரசியல் பண்ணுகிறேன், நான் வந்து முழுக்க ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு முதல்வர்ங்கிறத அவரு சுட்டி காட்டுறாரு. இது திமுக கட்சி சார்ந்த ஒரு விடயம். இதுல கலைஞர் காலத்துல திமுக இருந்ததை விட மு க ஸ்டாலின் காலத்து திமுக சிங்கிள் பர்சன் பார்ட்டி. இப்ப நாம இந்த இடத்துலதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த வேறுபாடு. நாம திமுக சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிற அளவுக்கு அதை நாங்க மதிப்பீடு செய்துட்டோம் நாம நம்புவர்கள். ஏன்னா கலைஞர் காலத்துல கலைஞரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆசி தம்பில இருந்து, வீரபாண்டி ஆர்முகத்துல இருந்து, மதுராந்தகம் ஆர்முகத்துல இருந்து, செஞ்சி ராமச்சந்திரன்ல இருந்து பலரும் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கலைஞருக்கு சபார்டினேட்டாக கலைஞரிடம் 3 முறை ராஜ்யசபா பெற்ற வைகோ கலைஞருக்கு எதிராக நிற்கும் போதே அந்த கட்சியில 1/3 மாவட்ட செயலாளர்கள், 1/4 ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடி சென்றாங்க. அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள போர்போட்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள், பத்திரிகை அதிபர்கள் எல்லாம் அந்த கட்சிக்குள்ள அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க ஸ்டாலினோட கட்சி, ஸ்டாலின்ங்கிற ஒற்றை மனிதரை நம்பி உள்ள கட்சியாக தான் இன்னைக்கு முழுமையா இருக்குது. ஸ்டாலின் தன்னுடைய நடவடிக்கைகளை சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி ஜெயலலிதா மாதிரி சடாலடியா பண்ணலன்னாலும் கூட இன் ஷார்ட் இன்னைக்கு உள்ள திமுகவின் தன்மை ஸ்டாலின் கட்சி தான்ங்கிற அடிப்படையில தான் இருக்குது. சோ இந்த வகையிலான ஒரு தன்மை கொண்ட கட்சியில யாரை வேணாலும் ஸ்டாலின் எப்படி வேணாலும் எலிவேட் பண்ண முடியும். அதுவும் இளைஞரணி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ, கொஞ்ச நாள் கழிச்சு மந்திரி, இப்பொழுது துணை முதல்வர்னு அவங்க அந்த உயர்வை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வகையில அந்த கட்சிக்கு இது எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் கருதல. அதே வேளையில பாஜக இதை எதிர்த்து கடுமையா களமாடுறது பாஜகவை பொறுத்தவரையில திராவிட கட்சிகள்னா அங்க வாரிசு அரசியல் இருக்கும், வின்சென்ட் பேன்சி படிதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தி திராவிட கட்சியான திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்று அந்த மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு அவர்கள் திமுகவுக்கு எதிரான இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை அவர் முன்வைப்பதன் நோக்கமே திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்ற நரேட்டிவ் அவங்க செட் பண்ணி போறாங்க. அவங்க வளர்ச்சிக்கான ஒரு விமர்சனத்தை அவங்க உதயநிதி ஸ்டாலின் மீது வைக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். இல்ல அப்ப அவங்க அந்த வாரிசு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்க வந்த மோடி ஆகட்டும் அல்லது மத்திய அமைச்சர்கள் ஆகட்டும் அந்த விஷயத்தை தான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இப்போ துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது அதே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய இந்த வாரிசு அரசியல் என்கிற இந்த பதத்தை பயன்படுத்துறதுக்கு, இந்த வாரிசு அரசியல் சொல்வதற்கு கூட பாஜகவிற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அவர்கள் பல அமைச்சர்களாகட்டும், பாஜகவில் கூடிய அமைச்சர்கள், அவருடைய மகன்கள், இது எல்லாமே அரசியலை நடத்திட்டு இருக்குது. அரசியல் இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இதை இந்த அளவுக்கு சொல்வதற்கு பாஜகவிற்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. பாஜகவுக்கு எதிராக இந்த விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வாங்க. பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, மெயின் லீடர்ஷிப் நம்பர் 1 இதுல வந்து யார் கட்சியை சக்சஸர் ஆவாராங்கிறதுல வந்து கட்சி தான் முடிவு பண்ணும், அது தலைமை முடிவு பண்ணிட முடியாதுங்கிற கருத்தை அவங்க சொல்லுவாங்க. இது காங்கிரஸை பொறுத்த அளவுல சோனியா காந்திக்கு பிறகு யார் வர்றதுங்கிறத வந்து சோனியா காந்தி தான் முடிவு பண்றாங்க. அதே மாதிரிப்பட்ட ஒரு தன்மை சிங்கிள் பர்சன் பார்ட்டி இருக்கக்கூடிய கட்சிகள்ல இயல்பாகவே அமைந்துவிடும். அது சமாஜ்வாடி என்றாலும் சரி, ஆர்ஜேடி என்றாலும் சரி, திமுக என்றாலும் சரி, அது இயல்பாக அமைந்துவிடும். இன்னொரு
வகையில் நாம சொன்னாலும் கூட இந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த கட்சியை உடையாம கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையும் நாம பார்க்கிறோம். இன்னொருத்தர்னா அந்த லீடர்ஷிப் அவர் வளர்ந்து வரும்போது அந்த தலைமைக்கு எதிராகவே அவர் போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வர்றதே நாம பல இடங்கள்ல பார்க்கிறோம். குறிப்பா கலைஞர் அண்ணன் வைகோ மோதலே அந்த வகையில அமைஞ்சதால நமக்கு தெரியும். பாஜக இந்த குற்றச்சாட்டை இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல சொல்றாங்க. அதுல சில மாநிலங்கள்ல அவங்களுக்கு பலன் கிடைக்குது. அந்த பலன்ங்கிறது யாதவர் ஆதிக்கமே வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக அகிலேஷ் யாதவை பற்றி சொல்லும் போது யாதவர் அல்லாதவர்களிடம் மட்டும் ஒரு பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக அதை சொல்லும் போது ஒரு பலன் கிடைக்கிறது. சரத்பவார் மகளுக்கு எதிராக சொல்லும் போது கூட ஒரு குறிப்பிடத்தக்க பலன் அவங்களுக்கு ஓரளவு கிடைக்கத்தான் செய்கிறது. தமிழ்நாட்டில் இதை சொல்லும் போது மு.க. ஸ்டாலின் இசைவேளாளர் என்னும் சிறிய எண்ணிக்கையை சார்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்திற்கு மக்கள் மத்தியில் யூபி யாதவ் மாதிரியோ பீகார் யாதவ் மாதிரியோ மகாராஷ்டிரா மராத்தாக்கள் மாதிரியோ ஹரியானா ஜாட்டுகள் மாதிரியோ ஒரு எதிர்ப்பு வாக்கு என்பது அந்த சிறிய எண்ணிக்கை சமுதாயமான இசைவேளாளர் சமுதாயத்திற்கு கிடையாது. அந்த வகையில ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் ஸ்டாலின் என்பதை இங்கு உள்ள சிறிய எண்ணிக்கை சமுதாயங்களும் மற்ற சமுதாயங்களும் தங்களுக்கு ஒரு த்ரெட்டாக பார்க்க மாட்டார்கள். இந்த வாரிசு அரசியல் என்ற இந்த குற்றச்சாட்டில் சமூக ரீதியை மையமாக வைத்து ஜாதியை மையமாக வைத்து பாஜகவுக்கு பல மாநிலங்களில் லாபம் கிடைத்து வருகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அதே வேளையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சிறிய எண்ணிக்கை சமுதாயமான இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக இருப்பதால் அத்தகைய அரசியல் லாபம் கிடைக்கவில்லை என்பதும் வெளிப்படையான உண்மை. தேர்தல் முடிவுகளில் நாம் இதை வெளிப்படையாகவே பார்க்கிறோம். சோ அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வாரிசு அரசியல் இந்த முழக்கத்தை இன்னமும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு போனால் எடுபடுமா? பிரச்சனை இல்லையா, நஷ்டம் இல்லையா? அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை மையமா வச்சு அவங்களை ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கட்டு. அந்த குற்றச்சாட்டை சொல்றதுனால அவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? இல்ல திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றும் வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டா இது இருக்குது. பாமகவா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும், எல்லாருமே இதுதானே இந்த விஷயத்த முதன்மையா சொல்றாங்கல்ல. சோ அதுதான் 2026 அதையே முதன்மையா வச்சு கொண்டு போறதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது பலன் தருமான்னு கேக்குறேன் உங்களுடைய பார்வையில. அது கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அது கிடைக்கிறது, அந்த இஷ்யூல கிடைக்கிறது ஜெயின்னு தான் நினைப்பாங்க. பட் வாரிசு அரசியல்ங்கிறது ஜனநாயகத்துல மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஜானகி அம்மையார் வீழ்ச்சி அடைஞ்சாங்க, லட்சுமி சிவபாரதி வீழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்படி பல வாரிசுகள் அரசியல் களத்துக்குள்ள தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பலர் அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முலாயம் சிங் யாதவ் எண்ண ஓட்டத்தை மீறி அகிலேஷ் யாதவ் வெற்றியை பெற்றிருக்கிறாரு. தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்று வருகிறாரு. இவரு சுப்ரியா சூலே வரும்போது அஜித் பவாரே அதுல பிரச்சனையை உருவாக்குனாங்க. சோ இதுல முடிவு பண்ண வேண்டியது ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள், மக்கள் தான் இத முடிவு பண்றாங்க. நான் என்னுடைய கருத்தை ஜாதிய ரீதியா இசைவேளாளர்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அதை என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய அட்டாணைப்புரிய சோதரர்கள் என்கிட்ட வட தமிழகத்துல சேர்க்கக்கூடியவங்க அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சியா மாறிட்டு சார், அந்த வகையில எங்களுக்கு வாரிசு அரசியல் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சியா மாறின அதிமுக ஆதிக்கம் தான் எங்களுக்கு பெரிய அச்சமா இருக்குங்கிற எண்ணத்தை சொன்னாங்க. இது மக்கள் தான் முடிவு பண்ண கொண்ட ஒரு விஷயம். பட் எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி சொல்வதில் அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஓகே, அதே போன்று செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்ததை பற்றி விமர்சனம் வருது. அது சரியா இல்ல அதுக்கு எதுவும் ஒரு வலுவான காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கொடுக்கிறாரு, அதே லாகாக்களை கொடுக்கிறாரு. செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர்ல நம்பர் 1 ஸ்டாலின், நம்பர் 2 உதயநிதி ஸ்டாலின், நம்பர் 3 செந்தில் பாலாஜி தாங்கிறது தெளிவா தெரியுது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறது, நான் தமிழர் சீமான் போன்றவங்க எல்லாம் என்டர்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் விமர்சனம் வைக்கிறது இயல்பான ஒன்றுதான். ஆனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவு பண்ணும். அவரு செந்தில் பாலாஜி தனக்கு மிகப்பெரிய அசற்று, எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி. கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்காரு. கடும் போட்டி என்று சொன்னவர்கள் தான் இந்த விமர்சனத்தை இப்போ வைப்பாங்கிறதை நீங்க அவங்கள எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வகையில தனக்கு கொங்கு மண்டலத்துல பெரிய ஒரு கட்சி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் என்டர்டெயின் பண்றது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல இயல்பான ஒன்று. அந்த கட்சி தலைமைக்கு அவர் மிகவும் தேவையான ஒருவராக
அவருக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் பிளஸ்ங்கிற அடிப்படையில இருக்கக்கூடியவர். அவங்க அப்படித்தான் நகருவாங்க. இந்த விமர்சனத்துக்காக அவங்க எதையும் விட்டு கொடுத்து போக போறதில்ல. இல்ல நீங்க சொல்றப்ப அப்ப நான் அவரு இவ்வளவு இன்னும் நிறைய சீனியர்ஸ் திமுகல இருக்கிறாங்க. ஆனா நீங்க நம்பர் 3 அப்படிங்கிற ஒரு பொசிஷனா பாக்குறீங்க. அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 3ங்கிறது பவர் சென்டர்ல பவர் மேட்ரிக்ஸ்ல நம்பர் 3. இன்னைக்கு நம்பர் 2வே துரைமுருகன் தான். நம்பர் 3 தான் ஆர்டர்ல வந்து உதயநிதி ஸ்டாலின். ஆனா நான் நம்பர் 3ங்கிறது ரியல் பவர் சென்டர்ல பவர் சென்டரா இருக்கிறது ஸ்டாலின் alone can do and undo things in DMK. He is calling the shots. தென் அந்த இடத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின். அதற்கு அடுத்தபடியாக அங்க செந்தில் பாலாஜி வருகிறார். காரணம் ஒரு பகுதியில அவர் பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோட பெரிய ஆளாக இருக்கிறது தான் காரணம். மிக்க நன்றி கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.